ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கன்னியாகுமரி ஸ்பெஷல் பனானா பால்ஸ் வந்து எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம். பனானா பால்ஸ் பண்ணுறதுக்கு வந்து ஒரு 5 பழுத்த வாழைப்பழத்தை இப்படி வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு மிக்சி ஜாரில் இந்த வாழைப்பழத்தை வந்து போடலாம். கூடவே வந்து ஒரு 3/4 கப்பிலிருந்து 1 கப் அளவு சுகர், உங்களுக்கு சீனி வந்து எந்த அளவு தேவையோ அந்த அளவு ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு 3/4 கப் அளவு தேங்காய் துருவல், இவ்வளோத்தையும் போட்டு நல்லா வந்து பிளெண்ட் பண்ணி எடுத்துடலாம். இப்படி வந்து இதை வந்து பிளெண்ட் பண்ணி எடுத்துருங்க. இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் அந்த அரைச்சி வச்ச இந்த பனானா மிக்சரை வந்து ஊற்றலாம். கூடவே இதில் வந்து ஒரு கப் அளவு மைதா மாவு அல்லது கோதுமை மாவு போடுங்க. நான் வந்து இதுக்கு வந்து கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இதை போடலாம். அப்புறம் இதில் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு சோடா உப்பு, அப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு ஏலக்காய் பொடி, அப்புறம் கொஞ்சமாக சால்ட் வந்து ஆப்ஷனல் தான். ஸோ வந்து பிஞ்ச் ஆஃப் சால்ட் வந்து ஆட் பண்ணால் போதும். இதை போட்டு நல்லா வந்து ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ பனானா பால்ஸுக்கு வந்து மாவு வந்து ரெடி பண்ணியாச்சு. இனி வந்து இதை ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இப்போ ஒரு கடாயில் வந்து பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு ஆயில் விட்டு அதை வந்து சூடாக விடலாம். எண்ணெய் சூடானது வந்து ஸ்டவ்வை வந்து சிம்மில் வச்சுருங்க. இப்போ வந்து கையில் வந்து கொஞ்சமாக அந்த மாவு எடுத்து அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த எண்ணெயில் வந்து ட்ராப் பண்ணலாம். குழிக்கரண்டி அல்லது சின்ன ஸ்பூன் வச்சு கூட போடலாம். நான் வந்து கை வச்சு இப்போ போடுறேன். நல்ல வந்து கோல்டன் ப்ரௌன் கலரில் வர்றது மாதிரி அதை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ஒரு பக்கம் பொரிஞ்சதும் மறுபக்கம் அதை அப்படியே மாற்றி போடுங்க. ஸ்டவ்வை வந்து ஃபஸ்ட்டு மீடியமில் வச்சுட்டு அதுக்கப்புறம் சிம்மில் வைங்க. அப்போ தான் வந்து உள்ளெல்லாம் நல்லா அது வேகும். ஆயிலெல்லாம் ஃபில்டர் பண்ணிவிட்டு எடுத்துடலாம். மீதமுள்ள மாவையும் பொரிச்சு எடுத்துடலாம். டேஸ்டியான கன்னியாகுமரி ஸ்பெஷல் பனானா பால்ஸ் ரெடி. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் லேட்டஸ்ட் அப்டேட்டுகளுக்கு மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.